வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய பொருட்களின் மீது ட்ரம்பின் வரி விதிப்பு ட்ரம்ப் எதிர்பார்த்த எந்த மாற்றத்தையும் இதுவரை ஏற்படுத்தவில்லை. இருப்பினும் ரஷ்யாவுக்கு நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் இழப்பு என்று ட்ரம்ப் கூறுகின்றார். இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால்தான் ரஷ்யாவுக்கு அப்படி ஒரு இழப்பை ட்ரம்பால் ஏற்படுத்த முடியும். அதற்கு ட்ரம்பிடம் அடுத்த திட்டம் இருக்கிறது என்று வாஷிங்டன் வட்டாரங்களில் கூறுகிறார்கள். 25% அடிப்படை இறக்குமதி வரி விதிப்புக்கு மேல் 25% தண்டனை கூடுதல் வரியை விதித்து ஒட்டுமொத்த இறக்குமதி வரி விதிப்பை 50% மாற்றிய பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை கடுமையாக தண்டிக்கும் அடுத்த யோசனையை பரிசீலித்து வருகிறார். வாஷிங்டன் வட்டாரங்களின் கூற்றுப்படி இந்திய பொருட்களுக்கு செய்த வரி விதிப்பு பலன் தரவில்லை. இந்திய பொருட்கள் அடுத்து ட்ரம்ப் குறிவைப்பது சேவைகள். இந்திய ஐடி சேவை துறையின் மீது வரிகளை விதிக்க வாஷிங்டன் பரிசீலித்து வருகிறது. அத்துடன் வெளிநாட்டு தொலைதூர தொழிலாளர்கள் மற்றும் அவுட் சோர்ஸ் வர்த்தக செயல்முறைகள் குறைக்கப்படலாம். அமெரிக்காவில் பணிபுரியும் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்களின் மற்றும் தற்காலிக விசா வைத்திருப்பவர்கள் பணம் அனுப்புவதையும் ட்ரம்ப் நிர்வாகம் பரிசீலித்து வருகிறது. இந்த நடவடிக்கைகள் லட்சக்கணக்கான தொழிலாளர்களை, பொறியியலாளர்கள், குறியீட்டாளர்கள், மேலாளர்கள் மற்றும் பிற நிபுணர்களை பாதிக்கலாம். ஐடி சேவைகள் மீது டொனால்ட் ட்ரம்ப் வரி வசூலிக்க முடியுமா? ஐடி சேவைகளை கொடுப்பவர்கள் தான் சிலிகான் பள்ளத்தாக்கையும் அமெரிக்காவில் ஐடி வளர்ச்சியையும் நிலைநிறுத்துபவர்கள். இருப்பினும் அவர்கள் அமெரிக்காவில் சம்பாதிக்கும் பணத்திற்கு கூடுதலாக வரி விதிக்கப்படலாம். ஒரு வலதுசாரி அரசியல் ஆர்வலர், தொலைக்காட்சி ஆய்வாளர் மற்றும் முன்னாள் அமெரிக்க கடற்படை உளவுத்துறை அதிகாரியான ஜாக் மைக்கேல் போசோவிக் இந்த விவாதத்தை தூண்டினார். அவர் தனது கருத்தை முன்வைத்தார். அவர் ஒரு பதிவில் அனைத்து அவுட் சோர்சிங்குக்கும் வரி விதிக்கப்பட வேண்டும் என்றும், பொருட்களைப் போலவே அமெரிக்காவுக்கு தொலைதூர சேவைகளை வழங்கும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பொருட்களுக்கு செலுத்தும் இறக்குமதி வரியை சேவைகளுக்கும் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். வெளிநாட்டு தொலைதூர ஊழியர்கள் மீதான வரிகள் அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஐடி மற்றும் பின் அலுவலக சேவைகளை வழங்குவதற்கான செலவை நிச்சயமாக அதிகரிக்கும் என்று ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். இது அவர்கள் ஏற்கனவே உள்ள கிரீன் கார்டு பணியாளர்கள் மற்றும் தற்காலிக விசா வைத்திருப்பவர்களை மறுபரிசீலனை செய்ய, உள்ளூர் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த தூண்டக்கூடும். இது உள்ளீட்டு செலவுகளை அதிகரித்து அவர்களை குறைந்த போட்டித்தன்மை கொண்டவர்களாக மாற்றும். இது அமெரிக்க சந்தையை பெரிதும் சார்ந்துள்ள இந்திய ஐடி நிறுவனங்களில் அதிர்வு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். இன்போசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, காக்னிசன்ட் மற்றும் HCL உட்பட இந்திய ஐடி சேவை ஜாம்பவான்கள் தங்கள் உக்தியை மாற்ற வேண்டி இருக்கலாம். இது புதுடில்லிக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறலாம். காரணம், இதில் மிகப்பெரிய தொகை கைமாறுகிறது. 2023-2024 நிதியாண்டில் இந்தியாவின் மென்பொருள் ஐடி சேவைகள் ஏற்றுமதி மொத்தம் $200 பில்லியன் எட்டியது. மிகப்பெரிய பகுதி அமெரிக்காவுக்கு சென்றது. 2023-24 ஆண்டில் இந்தியா $109.4 பில்லியன் மதிப்புள்ள ஐடி சேவைகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தது. அதே காலப்பகுதியில் இந்தியா அமெரிக்காவுக்கு செய்த பொருட்களின் ஏற்றுமதி $81.4 பில்லியன். அதாவது பொருட்களின் ஏற்றுமதியை விட சேவைகளின் ஏற்றுமதி பெறுமதி கூடியது. அதில் ட்ரம்ப் கை வைத்தால் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும். டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ஏற்கனவே விசா விதிகளை மாற்றுவதற்கான தனது முடிவை அறிவித்துள்ளது. இது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. H-1B விசாக்கள் பல ஆண்டுகளாக திறமையான தொழிலாளர்களை அமெரிக்காவில் பணிக்கமர்த்த அனுமதிக்கின்றன. ஐடி சேவை நிறுவனங்கள் H-1B விசாக்களை நம்பியுள்ளன. இதனால் தொழில் வல்லுநர்கள் அமெரிக்காவில் ஆன்சைட் அனுபவத்தை பெறவும், வாடிக்கையாளர் உறவுகளை உருவாக்கவும், திட்டங்களில் பணியாற்றவும் முடியும். இப்போது ட்ரம்ப் நிர்வாகம் சர்வதேச மாணவர்கள், கலாச்சார பரிமாற்ற பார்வையாளர்கள் மற்றும் வெளிநாட்டு செய்தியாளர்களுக்கான விசாக்கான அளவை கட்டுப்படுத்த முன்மொழிந்துள்ளது. இதேபோல் குடியுரிமை பெறாத தொழிலாளர்களை அனுப்பும் பணத்திற்கு வரி விதிக்க நிர்வாகம் விரும்புகிறது. இது இந்தியாவை கடுமையாக பாதிக்கலாம். ஏனெனில் இந்திய ரிசர்வ் வங்கி தரவுகள் அமெரிக்கா மிகப்பெரிய பணப்பரிமாற்ற ஆதாரமாக காட்டுகிறது. 2023-24 ஆண்டில் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு $32.9 பில்லியன் அனுப்பப்பட்டது. நேற்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், இந்தியா மீது முதல் சுற்று வரி விதிப்பு மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. 2வது, 3வது சுற்றுகள் மேசையில் உள்ளன என்றார். அந்த சுற்றுகள் மருந்துகளாக இருந்து அது உடனடியாக அமெரிக்க வாங்குவோரை பாதிக்கும். ஆனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா பெறும் சேவைகளுக்கு வரி விதித்தால் அமெரிக்காவில் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்ற ரீதியில் ட்ரம்ப் தனது வாதத்தை முன்வைக்கலாம். அதே நேரத்தில் இந்தியாவிடமிருந்து பெறும் சேவைகளை மற்றொரு நாட்டிடமிருந்து பெறுங்கள் என்று அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஒரு பாதியை காட்டிவிடலாம். பெறப்படும் சேவையின் தரம் ஒரே அளவில் இருக்காது என்பது உண்மைதான். அது இந்தியாவில் மட்டுமல்ல, அமெரிக்காவிலும் பல சிக்கல்களை ஏற்படுத்தும். இருப்பினும் ட்ரம்ப் எடுத்த பல முடிவுகள் அமெரிக்காவுக்குள் ஏராளமான அரசு ஊழியர்களை இரவோடு இரவாக பணியிழக்க செய்தது. எனவே ட்ரம்பின் நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பது ஊகிப்பது கடினம். அமெரிக்காவின் அண்டை நாடான கனடாவில் ட்ரம்பின் இழிவான பேச்சுக்கள் மற்றும் வரி விதிப்புகள் காரணமாக பாதிப்பு அமெரிக்காவுக்கு அதிகம். கனேடியர்கள் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கிறார்கள், அமெரிக்க பயணங்களை தவிர்க்கிறார்கள். பல கடைகளில் அமெரிக்க பொருட்களே கிடையாது. ஆனால் அமெரிக்கர்களின் கனேடிய வருகைகள் கணிசமாக அதிகரித்து விட்டன.
காரணம் ட்ரம்பின் வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவில் விலைவாசி உயர்ந்து விட்டது. காரில் ஏறி எல்லையை கடந்து கனடாவுக்குள் வந்தால் அதே பொருள் குறைந்தபட்சம் 20% குறைந்த விலையில் கிடைக்கின்றது. இது அமெரிக்காவுக்கு ட்ரம்பின் ஆட்சி காலத்தையும் கடந்து நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது. ஆனால் ட்ரம்ப் அது பற்றி கவலைப்படவில்லை. அதுபோல ட்ரம்ப் எதை பற்றியும் கவலைப்படாமல் அடுத்த சுற்று வரி விதிப்பை அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கச்சா எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை வாங்குவதன் மூலம் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போருக்கு இந்தியா நிதி அளிக்கிறது என்பதே ட்ரம்பின் குற்றச்சாட்டு. அது தொடர்பாக இந்தியா மீது கிட்டத்தட்ட தினசரி தாக்குதல்கள் நடந்து வருகின்றன. ரஷ்யா உக்ரைன் போரை மோடியின் போர் என்று அழைப்பது முதல் பிராமணர்கள் மலிவான ரஷ்ய எண்ணெயிலிருந்து லாபம் ஈட்டுவதாக கூறுவது வரை வெள்ளை மாளிகை வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ தினமும் இந்தியாவை கடுமையாக சாடியுள்ளார். ஆயிரக்கணக்கான உக்ரைனியர்களை கொன்றதற்கு புதுடில்லி பொறுப்பு என்றும் குற்றம் சாட்டி மாஸ்கோவின் போர் இயந்திரத்தில் எண்ணெய் ஊற்றுகின்றது இந்தியா என்றும் கூறினார். அதே நேரத்தில் இந்தியாவை தனிமைப்படுத்தியதற்காக டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அதன் சொந்த மக்களிடமிருந்து தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. ஐநாவுக்கான முன்னாள் அமெரிக்க பிரதிநிதி நிக்கி ஹேலி முதல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் வரை அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் ட்ரம்ப் உதவியாளர்கள் தண்டனை மற்றும் கூடுதல் வரிகளால் இந்தியாவை தனிப்பட்ட முறையில் குறிவைத்ததற்காக அமெரிக்க ஜனாதிபதியை கடுமையாக சாடியுள்ளனர். முன்னாள் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையே ஒரு காலத்திலிருந்து வலுவான தனிப்பட்ட உறவு சரிந்து விட்டதாக கூறியுள்ளார். உலக தலைவர்கள் ட்ரம்பை தனிப்பட்ட முறையில் நம்பியிருக்க முடியாது என்று தீங்கு விளைவிக்கும் கொள்கைகளிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்றும் எச்சரித்துள்ளார். ஜான் போல்டன் மேலும் தெரிவித்த போது ட்ரம்ப் மோடியுடன் தனிப்பட்ட முறையில் மிகவும் நல்ல உறவை கொண்டிருந்தார். அது இப்போது போய்விட்டது என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இது உலக தலைவர்கள் அனைவருக்கும் ஒரு பாடம். சிலருக்கு மிக சில சந்தர்ப்பங்களில் உதவலாம். உதாரணமாக பிரிட்டிஷ் பிரதமர் ஹெய்ஸ்டாமர் ட்ரம்புடன் வைத்திருந்தது ஒரு நல்ல தனிப்பட்ட உறவு சில நேரங்களில் உதவக்கூடும். ஆனால் அது உங்களை மோசமான நிலையிலிருந்து பாதுகாக்காது என்று போல்டன் பிரிட்டிஷ் ஊடகமான LBCயிடம் கூறினார். பிரிட்டனுக்கு ட்ரம்ப் விதித்த இறக்குமதி வரி 10% மட்டுமே. போல்டனின் கருத்துக்கள் 2 தசாப்தங்களுக்கு மேலாக இந்திய அமெரிக்க உறவுகளின் மிக குறைந்த புள்ளியாக ட்ரம்பின் வரிகளாலும் புதுடில்லி மீதான தொடர்ச்சியான விமர்சனங்களாலும் பலர் கருதும் நேரத்தில் வருகின்றன. ட்ரம்ப் தலைவர்களுடனான தனது தனிப்பட்ட உறவுகள் மூலம் ராஜதந்திரத்தை குறுகியதாகவே பார்க்கின்றார். இது அமெரிக்க கொள்கையை பாதித்து ஒரு கண்ணோட்டம் என்று போல்டன் கூறுகிறார். மேலும் கூறியவர் ட்ரம்ப் சர்வதேச உறவுகளை தலைவர்களுடனான தனது தனிப்பட்ட உறவுகளின் மூலம் பார்க்கிறார் என்று நான் நினைக்கிறேன் என்றார். ட்ரம்ப் அமெரிக்க இந்திய உறவுகளை பல தசாப்தங்களாக பின்னோக்கி நகர்த்தியுள்ளார். மோடியை ரஷ்யா மற்றும் சீனாவுடன் நெருக்கமாக தள்ளிவிட்டார். இந்தியாவை மாஸ்கோவில் இருந்து விலக்கி பெய்ஜிங்கை எதிர்க்க வாஷிங்டன் நீண்ட காலமாக நடத்தப்பட்டு வரும் இருகட்சி முயற்சிகளையும் ட்ரம்ப் கெடுத்துள்ளார் என்று போல்டன் மேலும் கூறினார். மறுபக்கத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உடனான சந்திப்புகளுக்கு பின்னர் இந்தியாவையும் சீனாவையும் வரிகள் மற்றும் தடைகள் மூலம் அச்சுறுத்த முயற்சிப்பதற்கு எதிராக அமெரிக்காவை எச்சரித்துள்ளார். ஊடகங்களில் உரையாற்றிய புட்டின் இந்தியா அல்லது சீனாவுடன் நீங்கள் மிரட்டும் விதத்தில் பேச முடியாது. காலனித்துவ சகாப்தம் இப்போது முடிந்து விட்டது. நண்பர்களுடன் பேசும் போது இந்த சொற்களை பயன்படுத்த முடியாது என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்றார். ஆசியாவில் 2 பெரிய சக்திகளின் மதிப்பை குறைப்பதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் பொருளாதார அழுத்தத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துவதாக ரஷ்ய ஜனாதிபதி குற்றம் சாட்டினார். புட்டின் தொடர்ந்து கூறிய போது 1.5 பில்லியன் மக்களை கொண்ட இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் சக்தி வாய்ந்த பொருளாதாரங்களை கொண்டுள்ளன. ஆனால் அவற்றுக்கும் அவற்றின் சொந்த உள்நாட்டு அரசியல் வழிமுறைகளுக்கும் மற்றும் சட்டங்கள் உள்ளன என்றார். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கியதற்கு இந்தியாவை தண்டிப்பதற்கு மேலதிகமாக 25% அபராத வரி விதிக்கிறேன் என்று ட்ரம்ப் கூறியதையும் ட்ரம்பின் பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்தார் புட்டின். அது பற்றி கூறியவர், யாராவது உங்களை தண்டிக்க போகிறார்கள் என்று உங்களிடம் கூறும்போது நீங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த பெரிய நாடுகளின் தலைமை எவ்வாறு எதிர்வினையாற்ற முடியும்? வரலாறு இரு நாடுகளின் அரசியல் உள்ளுணர்வுகளையும் பெரிதும் பாதிக்கிறது என்று புட்டின் கூறினார். காலனித்துவம் போன்ற கடினமான காலகட்டங்கள் அவர்களின் வரலாற்றில் இருந்தன. நீண்ட காலத்திற்கு அவர்களின் இறையாண்மையின் மீது வரி விதிக்கப்பட்டது. அவர்களில் ஒருவர் பலவீனத்தை காட்டினால் அவரது அரசியல் வாழ்க்கை முடிந்துவிடும். எனவே அது அவரது நடத்தையை பாதிக்கிறது என்றார் புட்டின்.